நாங்களும் பணத்தை கட்டி இன்னைக்கு தண்ணி வரும் நாளைக்கு தண்ணி வரும்னு ஏமாந்து உட்காந்துருக்கோம். காசு 300 ரூபா கொடுத்து உப்பு தண்ணி வாங்குற டேங்க்ல பஸ்ஸுங்க கரெக்ட் டைமுக்கு தான் வரும். அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் யானை வர ஏரியா. எப்படிங்க சார் வாழ்றது? கோவை புதூர் அருகே உள்ள மலைநகர் பகுதியில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். குடியிருப்பில் உள்ள வீடுகளுக்கு பராமரிப்பு பணிகள் செய்யாமல் பராமரிப்பு கட்டணம் வசூலிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பராமரிப்பு பணிகள் செய்யாதது குறித்து கேட்டால் வீடுகளுக்கு சீல் வைத்து விடுவதாக மிரட்டுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், எங்கள் குடியிருப்பில் உள்ள வீடுகளுக்கு எந்தவித பராமரிப்பு பணிகளும் செய்யப்படவில்லை. ஆனால் பராமரிப்பு கட்டணம் மட்டும் வசூலிக்கப்படுகிறது. இதுகுறித்து கேட்டால் வீடுகளுக்கு சீல் வைத்து விடுவதாக மிரட்டுகிறார்கள் என்று கூறியுள்ளனர். எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். என் பேர் ரஜினங் சார். கோவை புதூர் மலைநகரில் குடியிருக்கோம். கவர்மெண்ட் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம். அங்கே 3 மாசமா நல்ல தண்ணி வரதில்லை, உப்பு தண்ணி வரதில்லை. மாசம் ஆபீஸ்ல குடித்து மருத்துவ வாரியத்துக்கு 200, 300 காசு மட்டும் பில்லு போட்டு வாங்கிக்கிறாங்க. அப்பப்போ இது சரி பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வரதில்லை. அங்க ஒரு தலைவின்னு ஒருத்தவங்கள போட்டிருக்காங்க. அவங்களும் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது இல்லை கரெக்டாக. நாங்களும் பணத்தை கட்டி இன்னைக்கு தண்ணி வரும் நாளைக்கு தண்ணி வரும்னு ஏமாந்து உட்காந்துருக்கோம். காசு 300 ரூபா கொடுத்து உப்பு தண்ணி வாங்குற டேங்க்ல பஸ்ஸுங்க கரெக்ட் டைமுக்கு தான் வரும். அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் யானை வர ஏரியா. எப்படிங்க சார் வாழ்றது? அங்கே எப்படி இருக்கிறது? பாத்ரூம் போகிற இடத்துலேருந்து ஒன்றாவது போய் எல்லாமே தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் சார் ப்ராப்ளம். அதான் கலெக்டர் ஃபஸ்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். தண்ணி வரலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். அங்கே இருக்கிற நிறைய குறைகள் எல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருக்கோம் ஏரியாவுக்கு. அவங்களுக்கு சட்டப்படி ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் அங்கே வாழ்றது தகுதி இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதனால சார்கிட்ட அவர்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கோம்.